நாங்கள் இப்போ டிரைவ் போகிறோம் வித் த ஃபேமஸ் தென்காசி சிஸ்டர்ஸ். நான் டிரைவ் பண்ணல, த ரியல் ஓனர் இஸ் ஹியர். ஓகே மேம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்க காலேஜ் அலுமினி 50 வருஷம் பேட்ச் கெட் டுகெதர் வந்திருக்கோம். நான் காலேஜ்ல இருக்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் வந்துட்டு இவங்க தான். நான் வந்து ரொம்ப பெரிய வீடியோஸ் எல்லாம் போடுறேன், பயங்கர ஃபேமஸ். இந்த அம்மா பயங்கரமா படிப்பாங்க. இந்த மேம் செல்வகுமாரி அவங்க பேரு. எங்க சீனியர் பேட்ச். எப்பயுமே புக்கும் கையுமா ஒரு படிப்ஸ் முகத்துல எல்லா பக்கமும் தெரியும்ல, அது அவங்க தான். அவங்க ஃபேஸ் கொஞ்சம் காமிச்சிருங்க. அவங்க தான் செல்வகுமாரி மேம். அக்காவை பார்த்துட்டு நம்ம அக்கா மாதிரி நம்மளும் ஒரு பெரிய டாக்டர், எல்லா வீட்லயும் ஒரு குட்டி பொண்ணு வரும்ல, அந்த குட்டி பொண்ணு தான் இந்த உஷா. ஆனா அருந்த வாளு. எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து ஏதாவது கோவால பீச்ல எங்கேயாவது ஒரு இடத்துல டூர், அதாவது காலேஜ் முடிச்சு காலேஜ் விட்டு விரட்டி விட்டோம். பல வருஷம் அந்த காலேஜ் விட்டு வெளியே போகாம அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஆக்சுவலி இவங்க வீடியோ எடுக்க கூடாது, நான் தான் இவங்க 2 பேரும் வீடியோ எடுக்கணும். அதுல இவ தான் அந்த தோழமை கனி. நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம், அதனால கிட்டத்தட்ட ஒரே கலர் சாரி கட்டிருக்கோம். பாத்தீங்களா, கெமிஸ்ட்ரி. அவங்க 2 பேரும் அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாத 2 பிள்ளைங்க. ஓகே, இதுல வந்து என்னன்னா ஆக்சுவலி இவங்க வந்துட்டு என்னோட ஒரு டிரைவ் இன் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுல இந்த தோழமை இருக்குல்ல, ரீசெண்டா இவரோட ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த பையனோட பர்த்டேக்கு இவ வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் ஒண்ணு பண்ணியிருந்தா. அதை பார்த்து 2 நாளைக்கு நான் வந்துட்டு ரசிச்சு அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ல என்னன்னா, இவங்க கடற்கரையில நடக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த உண்மையாவே ஒரு லைவ் மூவியாவே எடுத்திருந்தீங்களா. இந்த மாதிரி எவ்வளவு இவங்க சேட்டப் பண்ணாலும் ஒரு பெரிய மூத்த அக்காவா இவங்க தான் வந்துட்டு வழி நடத்துவாங்க. எந்த டூர்னாலும் அவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பிருப்பாங்க. அநேகமா அவங்க வந்து சாப்பாடு, அகாமடேஷன், இவங்க விட்டுட்டு வர சாமான் எடுத்து வைக்கிறது, இதுக்கெல்லாம் பத்திரமா கரெக்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு. ஆமா, வீட்டுல ஒரு அக்கா இருந்தா எவ்வளவு ஆட்டம் போடலான்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இவங்க எல்லாம். அக்கா தங்கச்சியோட பிறகு நான் பல தடவை ஃபீல் பண்ணிருக்கேன் மேம், எனக்கு அக்கா இல்லையே அப்படின்ட்டு. ஆனா ஜூனியர் சரண்யா எனக்கு ரொம்ப ஓன் சிஸ்டமா தான். சோ இவங்களோட வந்துட்டு நாங்க ஒரு ரவுண்ட் போறோம். இந்த கார் இன்டர்வியூ வந்துட்டு ஆக்சுவலி இது இன்டர்வியூ கிடையாது. நான் இன்ஸ்பயர் ஆனவங்க, என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆன 2 பேர். கரெக்டா? நான் இன்ஸ்பயர் ஆனவங்க அவங்கள, என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆன இந்த 2 குட்டீஸ். இவங்க என்ன இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க, அதிகபட்சமா எப்படி வந்துட்டு புருஷன் காசை கரைக்கலாம், விதவிதமா சாரி வாங்கலாம், எப்படி வந்துட்டு விதவிதமா மொபைலோ இல்ல கார்ஸோ என்னெல்லாம் வந்துட்டு ஆட்டைய போடலாம் அப்படின்னு யோசிக்கிற 2 பேர். இன்ஸ்பிரேஷன் நான் அதுதான் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அப்புறம் வேற என்ன இன்ஸ்பயர் பண்ணிருப்பீங்க? அதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா அவ புருஷ பார்த்தனே நீ வந்துட்டு ஆஷா காப்பா தான் கேக்குறேன்னு கேட்டுருவாங்க. அவங்க வந்துட்டு மேம் வந்து நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னா எப்படி டிசிப்ளின்டா இருக்கணும், எப்படி நல்லா படிக்கணும், எப்படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல எல்லாரும் சேட்டப் பண்ணி விளையாடிட்டு ஒழுங்காவே ஓபி எல்லாம் பார்க்காத டைம்ல ஒரு நாள் கூட ஓபி ஹாஸ்ல வெளியே இருந்ததே இல்ல. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க கொடுக்குற டைம்ல ரொம்ப டிசிப்ளின்டா படிப்பாங்க. 3 வந்து அவங்க படிச்சதை ஜூனியர்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா மேம்? ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஹவுஸ் சர்ஜன் டைம்ல வந்தாங்க. அந்த பேஷண்டோட சிம்டம்ஸ் வந்து என்னன்னா, ஒவ்வொரு தடவை மோஷன் போகும்போதும் அவங்க வந்துட்டு தண்ணிக்குள்ள வந்து கை வச்சுட்டாதான் அவங்களுக்கு டாய்லெட் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக பல்செட்ல அப்படின்னு ஒரு மருந்து கொடுத்தேன்னு சொன்னீங்க. அதனால டாய்லெட் போகும்போது பாத்ரூம் மக்குக்குள்ள கை வச்சிருந்தாலே எனக்கு உங்க ஞாபகம் தான் மேம் வரும். அந்த பல்செட்ல மருந்து நான் கொடுத்துருவேன். ஆனா அந்த விஷயத்துல உங்க ஞாபகம் வச்சிருக்கேன்னு நினைக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இல்ல நீங்க மேம் உண்மையை சொல்றேன் மேம், நம்ம கேக்குற பேஷண்ட் தான் அசிங்கம். நம்மளுக்கு வந்து சிம்டம் இப்படி எல்லாம் வர பேஷண்ட் நாங்க எப்படி சரி பண்றோம்ன்ற சிம்டம் தான் இது. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போக சொன்னாங்க. நான் நியூட்ரல்ல போட்டு அநேகமா இங்கேயே அந்த இன்டர்வியூ முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். உஷா அப்படியே ஃப்ரெண்ட்லவா ரொம்ப அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை. எப்பயுமே அந்த பிள்ளைய அம்மாட்ட விட்டுட்டு இன்னும் காலேஜ் பிள்ளை மாதிரி ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கிற இவதான். இவ வீட்டுக்கார் வந்துட்டு உண்மையாவே ரொம்ப சூப்பர்ப்பா. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. யார் பெத்த பிள்ளையோ எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்து எங்க பிள்ளைய இவ்வளவு சூப்பரா பாத்துக்கிற. இவ தோழமை கனி வந்துட்டு அவ பேர்லயே தோழமைன்னு வச்சிருக்கா பாத்தீங்களா. எப்பயுமே இவங்களெல்லாம் நான் மீட் பண்றதே இல்ல. ஆனா எல்லாரோட நம்பர் இருக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது டெய்லி உங்களோட நான் பழகின மாதிரி பேசின மாதிரி. மேமோட பாப்பா பர்த்டே பார்க்கும் ஹார்டின் போட்டு ஹாப்பி பர்த்டே போட்டோன்னே ஏதோ நானே அந்த பிறந்தநாள் கொண்டாடத்துல இருந்த மாதிரி. இந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்து எங்களெல்லாம் ஒன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு நான் சொல்லலாம். இல்ல ரொம்ப ஹாப்பியா. கண்டிப்பா நிறைய பேஷன்ஸ் எனக்கு வராங்கன்னா ஆஷா மேம் வீடியோ பார்த்து தான் வராங்க என்கிட்ட.
மேம் அதெல்லாம் கிடையாது. அவங்களே பயங்கர புத்திசாலி, சூப்பரா படிப்பாங்க, ரொம்ப நாலேஜபிள். இல்ல ஹோமியோபதியை வந்து நீங்க தமிழ்நாடு லெவல்ல கொஞ்சம் எலிவேட் பண்ணதுல உங்க பங்கு நிறைய இருக்கு. அதுதான் முக்கியமா அதுதான். தேங்க்யூ. அண்ட் உஷா அப்படிதான் எப்பயுமே நீங்க அவகிட்ட பேசுனீங்கன்னா 5வது நிமிஷத்துக்கு மேல ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு தவிர அவர் எதுவும் கேட்டதே இல்லை. எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து ஏதாவது பேசணும், ஜாலியா பேசணும், ரிலாக்ஸ்டா பேசணும் அப்படின்னு நினைப்பேன். 5வது நிமிஷத்துக்கு மேல அவர் மெசேஜ் பண்ண மேம் ஏதாவது சொல்லி கொடுங்க மேம், படிக்கலாம் மேம். இப்ப கூட அதுதான் கேட்க வந்தா, நான் தான் வந்து இந்த இல்ல நான் உன்னை ஜூனியர் கூட பார்க்காம டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கும் கேள்வி ஞானம் தான். ஓகே, நீங்களா ஏதாவது சொல்லணுமா மேம்? நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுமா? இல்ல மேம், நானே இவ்வளவு நேரம் பேசிருக்கேன் வீடியோல மொத்தத்துல. இவங்க வந்து நீங்க கார் ஓட்டுங்க நாங்க பேசிட்டு வரோம் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஆனா நான் பேசிட்டே இருக்கேன், இவங்க எல்லாம் அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க. இதுல வந்து உஷா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல விட ஆக்சுவலி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, ஒரு பையன். அவனே வந்துட்டு ஒரு 4-5 வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட்டு கோவால டூர் போயிருந்தாங்க. அது அவ மட்டும் போல, இவங்க எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து ஆடியாது. தாய்லாந்து கேர்ள்ஸ் ட்ரிப் போனீங்களா? என்னோட ஸ்கூல்மேட் கேர்ள்ஸ் ஒன்லி ட்ரிப் மேம். கேர்ள்ஸ் ஒன்லி ட்ரிப் இப்ப நிறைய பேர் போறாளுங்க. அது இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஈகோ இல்லாம இந்த மாதிரி இருந்தாதான் அதெல்லாம் செட் ஆகும், இல்லைன்னா செட் ஆகாது என்ன பொறுத்த வரைக்கும். பட் அது இவங்க பேட்ச்ல ரொம்ப இருக்கு, இவங்க ரொம்ப லக்கி. அது எல்லா பேட்ச்லயும் அமையாது. என் ஹஸ்பண்ட் பேட்ச், லெனின் பேட்ச்ல அப்படிதான் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க எல்லாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே. மேம் உங்க பேட்ச்லயும் ஒரு குரூப் இருக்கீங்கல்ல மேம்? நாங்க 6 பேர். ஆமா, இவங்க வாணிகலா மேம், அப்புறம் அனிச்சா மலர் மேம், புவனேஸ்வரி மேம், அந்த வினோதினி மேம், பிரியதர்ஷினி மேம். 6 பேர். கரெக்டா சொல்றேன் பேரு. என்னோட இமீடியட் சீனியர்ஸ் இவங்க 6 பேர். காலேஜ் வருஷத்துல இருந்து ஒன்னாவே இருந்தாங்க, ஒன்னாவே வாழ்ந்தாங்க, ஒன்னாவே காலேஜ் முடிச்சாங்க, சுத்திட்டு இருக்காங்க இப்பயும் வரைக்கும். ஆமா, இவங்க பர்த்டே, ஒருத்தவங்க பர்த்டேக்கு இவங்க எல்லாரும் குரூப் கால ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோ. நான் வந்து அதான் யோசிக்கிறேன், அவங்க பர்த்டே அன்னைக்கு இவங்க முன்னாடியே துணி வாங்கி எல்லாம் தைச்சு எல்லா வீட்டுக்கும் பார்சல் அனுப்பிடுவீங்களா? ஓ, இதெல்லாம் நிஜமாவே பண்ணுவீங்களா? காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு மேம்? 20 years. காலேஜ் முடிச்சு 20 வருஷம் கழிச்சும் உங்க குழந்தைங்களே காலேஜ் போற வயசுல நீங்க வந்து எல்லாம் இன்னும் செட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க. நான் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு யோசிச்சேன், அதுல வீடியோ கால்ல கேக் ஊட்டிக்கிறாங்க. எப்படி மேம் அது வந்து வீட்டுல கேக் வாங்கி வச்சு நீங்களே எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க? அதுலயே உங்களுக்கு மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சிச்சு. இதே மாதிரி உங்க நட்பு கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தியார் மாதிரி எங்க தூரத்துல இருந்தா கூட இதே மாதிரி உங்க நட்பு எப்பயுமே இருக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்க, வாணி மேம் மட்டும் தான் வரல. அவங்க மட்டும், வாணிகலா மேம் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க எல்லாம். நீங்க மட்டும் வந்திருக்கணும். ஆனா அவங்க என்னன்னா அனிச்சம்ல மேம் குழந்தைய பாத்துக்கிறாங்களாம். இப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல விட்டுறீங்கல்ல? இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லைஃப்ல எல்லாரும் சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட பார்க்க போறாங்களாம். ஆக்சுவலி லைஃப் வந்து நிறைய இருக்கு, நிறைய அன்பு கொடுக்கணும், நிறைய சந்தோஷமா இருக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய லவ் பண்ணணும். எல்லாத்துலயும் போட்டி பொறாம, அவளோட நான் கூட இருக்கேனா, உன்னோட நான் கூட இருக்கேனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள லைஃப் அடக்கி அனுபவிக்காம வாழ்ற பல பேருக்கு மத்தியில இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கணும் மேம். என்னைய வந்துட்டு ஏதோ இன்டர்வியூ எடுக்கணும்னு கூட்டிட்டு வந்து என்னைய ஆங்கர் ஆக்கி இவங்க எல்லாம் இப்ப கெஸ்டா உட்காந்துருக்காங்க. ஓகே, இந்தடா முடிச்சிடுறியா? ஓகே மேம். ஓகே, let's signing off. Okay.